இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 44 முதல் 51 முடிய உள்ள இறைவார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். நம்பிக்கை என்ற சொல் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று. பிறந்த குழந்தை தன்னுடைய பெற்றோரின் மீது நம்பிக்கை வைக்கிறது. தன்னுடைய தாயின் மீது, தன்னுடைய தந்தையின் மீது. வளர வளர அது தன்னுடைய சொந்த பந்தங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது, நண்பர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது, ஆசிரியர் மீது நம்பிக்கை வைக்கிறது. அந்த நம்பிக்கை அவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லுகிறது. குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் கணவர் மனைவி மீதும், மனைவி கணவர் மீதும், பிள்ளைகள் பெற்றோர்கள் மீதும், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைக்கின்ற நம்பிக்கை அவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கிறது. வகுப்பிலே ஆசிரியர்கள் இந்த மாணவன் நல்லா படிக்கிறான், அதனால் அவன் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சாங்கன்னா அந்த மாணவன் மட்டும்தான் மேலே வரும். படிக்காதவன் மாணவன் மீதும் ஆசிரியர்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அந்த மாணவனும் எழுந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆகவே என்னை ஒருவர் நம்புகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நான் அதற்குரிய செயல்களை செய்து கொண்டிருப்பேன். அந்த நம்பிக்கை என்னை வளப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதுதான் அடிப்படை உண்மை. ஆனால் பல நேரங்களிலே நம்பிக்கை துரோகம் என்ற ஒன்று நம்முடைய வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் யாரை நம்புகிறோமோ அவர்கள் நம்மை ஏமாற்றுவது. நம்மோடு கூட இருப்பார்கள், ஆனால் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். காரணம் என்னவென்றால், மனிதன் இயல்பிலே தனது தேவையை நிறைவேற்ற முற்படுவான். பிறர் தேவையை பார்ப்பதற்கு பதிலாக தன் தேவையை நிறைவேற்றுகின்ற பொழுது ஏதாவது சூழலிலே மற்றவர்களை காயப்படுத்துகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆகவே தன் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நம்புவோர் நிலைவாழ்வு கொண்டுள்ளார். ஆக இந்த மனிதர்களை நீங்கள் நம்பக்கூடாது என்று சொல்லவில்லை. உங்களோடு இருக்கின்றவர்களை, நண்பர்களை, நீங்கள் செய்கின்ற வேலையை, எல்லாவற்றையும் நம்பலாம். ஆனால் அவைகள் முழுமையாக இறுதி வரை உங்களை அழைத்துச் செல்லுமா என்றால் அதற்கு ஆம் என்று சொல்ல முடியாத ஒரு சூழல். அப்போ இயேசு எப்படி நிலை வாழ்வை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம சிந்தனையில் பார்க்கின்ற பொழுது, இயேசுடைய செயல்பாடு நம்முடைய அகத்திற்குள் ஏற்படுகின்ற ஒரு செயல்பாடு. நமது நம்பிக்கை பொருளையோ நபரையோ தொழிலையோ சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் இயேசுடைய அந்த நம்பிக்கை என்பது அகவாழ்வுக்கான நம்பிக்கை. எனக்குள் ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கின்றார். என்னால் செய்ய முடியும், உன்னால் செய்ய முடியும், கலங்காதே, கவலைப்படாதே, தைரியமாயிரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற வார்த்தைகளை எனக்குள் அவர் கொடுக்கின்ற பொழுது நான் செய்ய வேண்டியவற்றை சரியான விதத்தில் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அவர் எனக்குள் கொடுப்பதை நான் பார்க்கின்றேன். அதை போன்று ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பட்சத்திலே நிலை வாழ்வு என்பது எப்பொழுதும் இறைவனோடு இருக்கின்ற ஒரு வாழ்வு. ஆக இந்த உலகிலே மகிழ்ச்சியான மனிதர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு பொருளையோ அது நபர் மீதோ பற்றற்ற நிலையில் இருக்கின்றவர்கள் தான் மகிழ்ச்சியான மனிதர்கள் என்று சொல்லலாம். காரணம் என்னவென்றால், எந்த சூழலும் அவர்களை காயப்படுத்தாது, எந்த சூழலும் அவர்களை துன்புறுத்தாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை, ஒரு மெச்சூரிட்டி, அதாவது எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அந்த பொறுப்பு வேணும், எனக்கு இந்த பதவி வேணும்னு நான் இருக்கிற வரைக்கும் ஐ ஆம் ஸ்டில் நாட் மெச்சூர்டு இனஃப். நான் இன்னும் ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேட்டை நான் அடையலை, ஒரு மெச்சூரிட்டி நான் வரல அப்படிங்கிறது தான். ஆக எப்பொழுது நான் அதையும் கடந்து இந்த பதவி, பட்டம், புகழ் இவற்றையும் கடந்து அவைகள் எனக்கு இல்லாவிட்டாலும் என்னால் நிறைவாக இருக்க முடிகிறதோ, என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதோ, அதுதான் உண்மையான ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த நிறைவாழ்வு. அந்த நிறைவாழ்வு ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது, ஆண்டவரை போன்று வாழ முற்படுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கின்றார். சிந்தித்தவர்களாக, அவர் கரத்தை பற்றியவர்களாக தொடர்வோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.